ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போல் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். இந்த பதிவில் பிப்ரவரி மாதத்தோட ராசி பலன்கள் 12 ராசிக்காரங்களுக்கும் ஒரே பதிவாக இந்த பதிவில் பார்க்கலாம். பிப்ரவரி மாதம் வியாழக்கிழமை பிறக்குது. கிழமையின் அதிபதியாக குரு பகவான் வராரு. பலன்களை பார்ப்பதற்கு முன்னால் பிப்ரவரி மாதத்தில் என்னென்ன விசேஷ தினங்கள், சிறப்பு தினங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சிறப்பு தினங்களை பார்க்கலாம். 7ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு பிரதோஷம். 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அமாவாசை. 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ரத சப்தமி. 17ஆம் தேதி பீமாஷ்டமி. 21ஆம் தேதி புதன்கிழமை பிரதோஷம் வருது. 24ஆம் தேதி சனிக்கிழமை மாசி மகம். இதுதான் இந்த மாதத்தோட பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான சிறப்பு நாட்கள். இப்போ பலன் பார்க்கலாம். சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் பொது பலன் தான். அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் அமைந்திருக்கிற நிலையை பொறுத்தும், உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புகள், வயசு, இதை பொறுத்து பலன்கள் மாறுபட்டு நடக்கும். மாறுபட்டு நடக்கும், அவ்வளோதான். முதலாவதாக மேஷராசி. மேஷராசிக்காரங்க உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ஆதாயமும் இருக்கும். அதே நேரத்தில் அந்த ஆதாயத்தை பெறுவதற்காக லாபம் இருக்குது. லாபம், சந்தோஷம் இதெல்லாம் இருக்கும். ஆனால் அதற்காக கடுமையாக போராட்டமும் இருக்கும். அரசு சார்ந்த வேலையில் இருக்கிறவங்க, அரசு சம்பந்தமான எதிர்பார்ப்புகள் வர வேண்டியது இருக்குது. அரசால் நமக்கு ஏதாவது நடக்க வேண்டியது இருக்குது. அரசால் நடக்க வேண்டியது இருக்குதுன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருப்போம். ஏதாவது ஒரு அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாச்சும் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்னா அதுக்கெல்லாம் கொஞ்சம் போராடணும். ஆனால் அதெல்லாம் கிடைக்கும் கொஞ்சம் போராட்டத்திற்கு பிறகு. அப்பா வழி உறவுகள், இவர்கள் மூலியமாக ஆதாயமும் இருக்கும். அதே நேரத்தில் அதற்கு ஒரு போராட்டமும் இருக்கும். அவர்கள் மூலியமாக அவர்களிடத்தில் ஒரு கருத்து வேறுபாடும் இருக்கும். சின்னதாக பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும். அவர்களுக்கான ஒரு நிலைப்பாடு வேறு மாறி அமைஞ்சிருக்கும். சில பேருக்கு அவங்களால கொஞ்சம் அதிகப்படியான சங்கடமும் துன்பமும் கூட ஏற்படலாம். இதே போல் அமைப்பெல்லாம் இருக்கும் மேஷராசிக்காரங்களுக்கு. வயசானவங்களாக இருக்கிறீங்கன்னா மூத்த மகன், அவர்களால் சிறிது சங்கடம், அவர்களுக்கான ஒரு சின்ன உபாதை, அவர்களுக்கு சிறிய அளவில் உடல் ஆரோக்கிய குறைபாடோ அல்லது வேறு ஏதோ ஒரு ரூபத்தில் அவங்க பிரச்சனைகளை சந்திப்பாங்க. இதே போல் மேஷ ராசிக்காரங்களுக்கு இருக்கும். மேஷ ராசியில் உங்களுக்கு அதிகப்படியான போராட்டங்கள் இருந்தாலும் அந்த போராட்டத்திற்கு இணையான ஒரு லாபத்தையும் பெறக்கூடிய அமைப்பு தான். ஆனால் அனைத்து போராட்டங்களும் எல்லாமே போராடுறோம் அப்படின்னாலும் போராடுறதும் சரிதான், நமக்கு கிடைக்கக்கூடிய லாபங்களும் சரிதான். பெருசாக நம்ம அதை பெருமையாக வெளியே சொல்லிக்க முடியாது. அதே போல் இருக்கும். அப்போ தொழிலையோ வேறு எந்த ரூபத்தில் எதாக இருந்தாலும் சரிதான், அனைத்து அன்றாட நடவடிக்கைகளும் கொஞ்சம் போராட்டம் நிறைந்ததாக ஒரு விஷயமாக அதை எடுத்துக்கலாம். பிப்ரவரி மாதம் பெரும்பாலும் மேஷராசிக்காரங்களுக்கு இதை போல தான் இருக்கும். பலாபலன் இப்படி தான் அமையும். அடுத்தபடியாக ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வாழ்க்கை துணை வழி உறவுகள், இவங்களால் ஒரு மேன்மை இருக்கும். அவர்களால் சிறிது சங்கடமும் இருக்கும். ரெண்டும் கலந்து தான் இருக்கும் ரிஷபராசிக்காரங்களுக்கும். பெரும்பாலும் ரிஷபராசிக்காரங்க தனிமையில் இருப்பீங்க, தனிமைப்பட்டு போயிருப்பீங்க. அவர்களுடைய குடும்பத்துடன் ஒட்டாமல் அல்லது ஏதோ ஒரு காரணத்தில் அவர்களுக்கு விலகி இருக்கக்கூடிய அமைப்பு தான் பெரும்பாலும் இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு பிப்ரவரி மாதம் இருக்கும். தொழில், வேலை இதெல்லாம் நிதானமாக தான் இருக்கும். பெருசாக எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இருந்துட்டிங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் நல்லாவே இருக்கும். மற்றபடி
உடல் ஆரோக்கியமோ, வீடு, வண்டி, வாகனங்கள் இதை போன்ற அமைப்புகள்லாம் இருக்கிறதெல்லாம் வந்து சிறிது சங்கடங்களை கொடுத்தாலும் அதனால் வந்து பெருசாக பாதிப்பு இருக்காது. பேச்சில் நிதானம் இருக்கணும். பேசுகிற வார்த்தைகள் வந்து கொஞ்சம் நிதான போக்கை கடைபிடிக்கணும். பெருசாக ஆசைப்பட்டு வியாபாரத்தில் வந்து வியாபாரம் பண்ணுறீங்க, இல்லை வந்து வேறு எந்த ரூபத்துலையோ ஏதாவது பெருசாக வந்து எதிர்பார்ப்புகளுடன் ஒரு பணத்தை வந்து முதலீடு செய்யாதீங்க. கொஞ்சம் அதனால் சங்கடங்களை அனுபவிக்கக்கூடிய நிலை தான் வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்குது. மேன்மை இருக்கும், ஆனால் நிதான போக்கை கடைபிடித்தீங்கன்னா மேன்மை இருக்கும். அவசரப்படக்கூடாது, அதுதான் சொல்கிறோம். அவசரப்படாமல் ஒரு நிமிஷம் நிதானித்து நீங்கள் அதை செயல்பட்டீங்கன்னா அந்த செயல்பாடுகள் உங்களுக்கு லாபத்தை கண்டிப்பாக தரும். உங்களுக்கு லாபம் இல்லை அப்படின்னா கூட நஷ்டம் வராது. நிதானமாக செயல்பட்டீங்கன்னா லாபம் கூட நீங்கள் வந்து பரபரப்பாக வந்து சரியான ஒரு தீர்மானம் இல்லாமல் நீங்கள் ஒரு முதலீடு செய்கிறீங்க, இல்லை வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் ஒரு பணத்தை வந்து ஒருத்தர் கேட்குறாங்கன்னே கொடுக்குறீங்க, ஒரு நண்பர்களுக்கு கொடுக்குறீங்க, அல்லது ஏதோ ஒன்றுக்கு வந்து ஒரு முதலீடாக கொடுக்குறீங்க, ஒரு கைமாற்று கேட்குறாங்க, கடன் கேட்குறாங்க, இதே மாதிரிலாம் கேட்குறாங்கன்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் சங்கடத்தையும் சஞ்சலத்தையும் கொடுத்துரும். அது வந்து சிக்கலில் வந்து கொண்டு போய் விட்டுரும். அதனால் வந்து ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து பிப்ரவரி மாதம் வந்து இதை போன்ற ஒரு அமைப்பு தான் இருக்கும். தொழிலும் நிதானமான போக்கை கடைபிடிக்கணும். கொடுக்கல் வாங்கலில் வந்து நிதானத்தை கடைபிடிக்கணும். இதை நீங்கள் வந்து கடைபிடித்தீர்கள் என்றால் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல மாதமாகவே இது இருக்கும். வேலையில் தொழிலில் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும். வேலை செய்கிற இடத்துல வந்து ஒரு நிலையற்ற தன்மை இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அது அனைத்தும் எந்த விதமான பாதிப்பையும் கண்டிப்பாக தராது. ரிஷபராசிக்காரங்க நிதானத்தை கடைபிடித்தால் போதுமானது. மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும், எதை போன்ற ஒரு பலாபலம் இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த மாதம் சிறிது கௌரவ பங்கத்தை ஏற்படுது, கௌரவ குறைச்சலான ஒரு இடமா தான் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே மிதுன ராசிக்காரங்க வந்து கொஞ்சம் சங்கடத்திலேருந்து இப்போ தான் மீண்டு வெளியே வர்றீங்க அப்படிங்கிற அமைப்பில் இருக்கும். அது வந்து தொடருதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், தாய் வழி உறவுகள் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் சங்கடத்தை தருவார்கள். அந்த சங்கடமான போக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கை துணை வழி வரக்கூடிய மேன்மைகளை வந்து பாதிக்கும். அதை புரிஞ்சுக்கணும். உங்களுடைய வாழ்க்கை துணை வழியால் ஒரு நல்ல சந்தோஷம் இருக்குது. அதே நேரத்தில் அந்த சந்தோஷத்தை சிறிது அனுபவிக்கிறதுல வந்து தடையை ஏற்படுத்துறது வந்து உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில் வரக்கூடிய சந்தோஷத்தை தடைபத்திர அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், தாய் வழி உறவுகள் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் சங்கடப்படுத்துவாங்க. அந்த சங்கடத்தை வந்து அந்த சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிக்கிறதுக்கு வந்து விடாது. இதுதான். இரண்டாவதாக சிறிது தான் என்ற ஒரு இடம், அந்த கர்வம் வந்து தலை தூக்கும் ஒரு சில பேருக்கு வந்து கௌரவ குறைச்சலை வந்து ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இதை போலலாம் இருக்கும். செய்யக்கூடிய வேலை, அந்த வேலையால் சில பேருக்கு வந்து எதிர்பார்த்த மேன்மை கிடைக்காது. அதே போன்ற ஒரு அமைப்பு இருக்கும். மேன்மையை எதிர்பார்த்து அல்லது வந்து ஒரு ப்ரொமோஷனோ அல்லது வந்து வேறு ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து செய்யக்கூடிய வேலையால் நமக்கு வந்து ஒரு நல்லது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போகும். அது வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இந்த மாதம் கொஞ்சம் குறைவு. தொழில் சார்ந்த விஷயங்கள் வந்து பெருசாக வந்து முதலீடு பண்ணக்கூடாது. பிரம்மாண்டமாக தான் நீங்கள் வந்து பெருசாக வந்து செய்யணும், அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று செஞ்சுட்டு தான் இருப்பீங்க. அதெல்லாம் கொஞ்சம் நிதானமான போக்கை வந்து கடைபிடிக்கிறது நன்மையாக முடியும். நீங்கள் நினைக்கிறது எல்லாமே வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரியே நடக்கணும் அப்படிங்கிற இடம் வந்து கிடையாது. இதை வந்து இன்னொரு முறை சொல்லணும் அப்படின்னா, வாழ்க்கை துணையுடைய ஆலோசனையை கேட்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து உங்களுடைய ஆசை வந்து நிறைவேறக்கூடியது அல்லது வந்து உங்களுக்கு அது லாபமாக அமையும். நண்பர்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் அதெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா கூட
உங்களுக்கு வந்து நல்லது கிடைக்கும். அப்போ வந்து பிறருடைய ஆலோசனையை கேட்டு நீங்கள் வந்து அதன்படி நடக்கிறீங்க, அல்லது வந்து அதை சீர்தூக்கி பார்த்து செய்ய வேண்டிய மாதமாக இந்த மாதத்தை வந்து எடுத்துக்கலாம். தன்னிச்சையான முடிவு இல்லாமல் பிறரையும் கலந்து ஆலோசித்து எடுக்கக்கூடிய செயல்கள் அனைத்தும் இந்த மாதம் வந்து மீனராசிக்காரங்களுக்கு வெற்றியை தரும். கடகராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் வந்து எதை போன்ற ஒரு பலன் தரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பொதுவாக கடகராசிக்காரங்களுக்கு வந்து மேன்மையான பலன்களை சொல்ல முடியாது. இருந்தாலும் அந்த மேன்மையான பலன்கள் இல்லைன்னா கூட அதனால் கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருது, ஒரு பாதிப்பை வந்து எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறது வந்து சொல்லலாம். அப்போ வாழ்க்கை துணை வழியிலையோ நண்பர்கள் வகையாலேயோ அவர்களுக்கான ஒரு செலவு வந்து நீங்கள் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். உங்களுடைய பொருளாதாரம் அனைத்தும் அவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதங்கள் வந்து இருக்கும். மனசில் வந்து எப்போதும் வந்து ஒரு இனம் புரியாத கலக்கம் இருக்கும். பெரிய அளவில் வந்து கோபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், பெருசாக வந்து கோபப்படக்கூடியது அமைப்பெல்லாம் இருக்கும். புத்திசாலித்தனமாக செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து புத்திசாலித்தனத்தை விட ஒரு முரட்டுத்தனம் வந்து வெளிப்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் இருக்கும். அந்த செயல்பாடுகளால் சிறிது அவமானங்களோ அசிங்கங்களோ பிறரால் தூற்றக்கூடிய ஒரு அமைப்பு வந்து ஏற்படுத்திடும். அடுத்தவங்க வந்து பார்த்துட்டு என்னங்க இவங்க நீங்களா இப்படி அப்படிங்கிற ஒரு இடமா வந்து மாறக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து நீர் சார்ந்த விஷயத்தில் வந்து சிறிது அஜாக்கிரதையாக இருப்பீங்க. அங்கெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். தண்ணியில் ஆறு குளம் இதே போல் இருக்கும் இல்லைங்களா, அதேமாதிரி இடத்துல வந்து இருக்கிறது. அங்கெல்லாம் போகும்போது அங்கே வந்து நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை வந்து நிதானமாக நீங்கள் கடைபிடிக்கணும். அருவிகளில் குளிக்கிறது இதே போன்ற இடத்துலலாம் வந்து கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். குளிக்கிறது அப்படிங்கிறது மாதிரி கிடையாது. பொதுவாக வந்து நீர்நிலைகள் அல்லது நீங்கள் குடிக்கிற தண்ணியை கூட நீங்கள் வந்து சுகாதாரமாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து தான் சாப்பிடணும், குடிக்கணும். அதை போன்ற ஒரு அமைப்பெல்லாம் வந்து இருக்கும். அதனால் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து நிறையா கடகராசிக்காரங்களுக்கு இருக்கும். தொழில் நல்லபடியாக இருக்குது, ஒரு மரியாதை இருக்குது, கௌரவம் அந்தஸ்து அதெல்லாம் இருக்கும். தொழிலில் வந்து கௌரவ குறைச்சல்லாம் இதில் ஏற்பட்டுறாது. வேலையிலையும் வந்து கௌரவ குறைச்சல் ஏற்பட்டுறாது. ஆனால் வேலையிலையோ தொழிலையோ கௌரவம் மட்டும்தான் இருக்குமே தவிர அதனால் ஆதாயம் ஏதாச்சும் இருக்கும் பெருசாக இருக்குமா அப்படின்னா அது கம்மி. அதனால் கிடைக்கக்கூடிய வருவாய் லாபம் அது வந்து குறைந்து தான் இருக்கும். வேலைக்கு போகிறவங்க, வேலையில் இருக்கிறவங்க, அங்கே கிடைக்கக்கூடிய ஒரு புகழ்ச்சியோ அல்லது வேறு ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து அதில் மயங்கி உங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கக்கூடாது. நிலைப்பாட்டை மாற்றிக்கக்கூடாதுன்னா என்ன, எதிர்பாராமல் ஒரு ஆதாயத்தை எதிர்பார்த்து அல்லது நமக்கு வந்து இது ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டோ அல்லது வந்து ஒரு மேன்மையை தரும், ஒரு சந்தோஷத்தை தரும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு செயல்பாட்டில் நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு பாதகமாக முடியக்கூடிய அமைப்பு ஒரு சில கடகராசிக்காரங்களுக்கு இருக்குது. அதனால் கடகராசிக்காரங்க நிதானமாக இருக்கணும். பெருசாக வந்து ஆசைப்படக்கூடாது. ஆசை பேராசையாக உங்களை வந்து மாற்றி கொண்டு போய் வச்சிரும். அது படிப்படியாக வந்து போக போக நம்மளுக்கு தெரியாது. அதனால் வந்து ஆசைகளை குறைத்து கொள்வது இந்த மாதத்தில் வந்து கடகராசிக்காரங்களுக்கு மேன்மையான பலனாக இருக்கும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பிப்ரவரி மாதம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல யோகமான மாதமாகவே இருக்குது. எடுத்த காரியங்கள் எல்லாத்தையும் வெற்றி பெறும். எவ்வளோ பெரிய எதிர்ப்பு வந்தாலும் எல்லா எதிர்ப்பையும் ஜெயிச்சிருவீங்க.
உடல் ஆரோக்கியம் மேம்படும். வேலை, தொழில் இதெல்லாம் வந்து நல்ல சிறப்பை தரும். கௌரவம், அந்தஸ்தெல்லாம் வந்து நல்ல மேன்மையாக இருக்கும். இது அனைத்தும் கிடைக்கும் அப்படின்னாலும் முழுமையாக உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது வேறு யாரோ ஒருத்தங்களுக்கு வந்து நீங்கள் கட்டுப்படக்கூடிய ஒரு அமைப்பும் ஏற்பட்டுரும். உங்களுக்கு எல்லா விதத்துலையும் நல்லாயிருக்கும், எல்லாம் ஜெயிச்சு வந்துடுவீங்க. ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து வாழ்க்கை துணை வகையிலையோ அல்லது நண்பர்கள் வழியிலோ ஏதோ ஒரு விதத்தில் தொழிலையோ வேலை செய்கிற இடத்துலையோ எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நீங்கள் அது கட்டுப்படக்கூடிய ஒரு இடம் வந்துடும். ஒரு கட்டுப்பாடக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா உங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கு வேலை செய்கிறோம்னா உங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கு அதே போல் வச்சுக்கணும். அல்லது உங்களை விட தாழ்ந்த கீழான இருக்கக்கூடிய ஏதோ ஒருத்தங்களுக்கு வந்து நீங்கள் கட்டுப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படக்கூடிய அமைப்பு வந்து இருக்கும். குழந்தைகளாலோ அம்மா வழி உறவுகள், அப்பா வழி உறவுகள் அனைத்து வகையிலையும் மிக நேர்மையான அற்புதமான பலன்களை தரக்கூடிய அமைப்பு வந்து இந்த காலத்தில் வந்து இருக்கும். ஒரு இனம் புரியாத சந்தோஷம், மகிழ்ச்சி இதெல்லாம் வந்து நிறைந்திருக்கும். புதுசாக வந்து வண்டி வாகனங்கள் வாங்கணும், ஏதாவது புதுசாக வண்டி வாங்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் வாங்குவீங்க. ஒரு சில பேர் வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்கும், ஒரு சில பேர் வீடு வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கும், இடம் வாங்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் வந்து ஒரு சில பேருக்கு ஏற்படும். பேசக்கூடிய பேச்சு எல்லாம் வந்து ரொம்ப தத்துவார்த்தமாக பிறருடைய மனதை கவரக்கூடிய அளவில் வந்து பேசுவது இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். இந்த காலகட்டத்தில் நட்பு வட்டத்தை வந்து கொஞ்சம் நிதான போக்கை வந்து கடைபிடிக்கணும். புதிய நண்பர்கள் அல்லது இப்பொழுது அறிமுகமானவர்கள், சிறிது காலத்துக்கு முன்னால் அறிமுகமானவர்கள், இதை போல் நண்பர்களுடைய பழக்க வழக்கத்தினால் ஒரு பெரிய உயர்வுக்கு வந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அதெல்லாம் நிறுத்தி நிதானமாக நம்ம வந்து ஏற்படுத்திக்கிறது ஒரு மேன்மையை தக்க வச்சுக்கிறதுக்கு தொடர்ந்து வந்து கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு பிப்ரவரி மாதம் அதி அற்புதமான மாதமாக எடுத்துக்கலாம். கன்னிராசிக்காரங்களுக்கு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சிலது கன்னிராசிக்காரங்க எல்லாருமே வந்து விரக்தி மனப்பான்மையில் தான் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. பெருசாக வந்து நற்பயன் அப்படிங்கிறது இல்லாமல் நீங்கள் இதுவரைக்கும் சேர்த்து வைத்திருந்த செல்வங்களை செலவு செய்யக்கூடிய காலமாகவும், புதிதாக கடன் வாங்கக்கூடிய அமைப்பு அதெல்லாம் வந்து ஒரு சில பேருக்கு ஏற்படும். குழந்தைகள் வழி செலவுகள், அது சுப செலவாக இருக்கலாம், வேறு மறைமுகமாக மருத்துவ செலவினங்கள் அப்படிங்கிறது கூட இருக்கலாம், அவர்களுக்கான ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். வாழ்க்கை துணை வழியிலையோ அல்லது நண்பர்கள் வகையில் வந்து அவங்களுடைய வேகத்துக்கு வந்து உங்களால் வந்து ஈடு கொடுக்க முடியாது. அவர்களுக்கு அவர்களுடைய எண்ணத்திற்கு ஈடான ஒரு செயல்பாடுகளை உங்களால் செய்யப்பட முடியாமல் சிறிது விரக்தியாக இருப்பீங்க. நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வந்து இருப்பீங்க. தொழில் வேலை எல்லாமே வந்து கொஞ்சம் நிதான போக்கில் இருந்தாலும் அதனால் எந்த விதமான பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்காது. எண்ணம் அனைத்தும் வந்து ரொம்ப நல்ல மேன்மையாக இருக்கும். மனசு வந்து என்ன தான் விரக்தியாக இருந்தால் கூட மனசெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், பூரிப்பாக ஒரு இடத்துல வந்து இருக்கும். அந்த தனிமையை நான் விரக்தின்னு சொல்கிறேன், விரக்தியை வந்து பக்குவமான நிலையில் வந்து கையாளக்கூடிய ஒரு இடம் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், தொழில், வேலை, ஜீவனம் இதை போன்ற இடத்துலலாம் வந்து சிறிது சங்கடங்கள், போராட்டங்கள், அதனால் வேதனைகள் இருப்பினும் அனைத்தையும் உங்களுடைய நிதான போக்கால் இதிலிருந்து மீண்டு வெளியே வந்துடக்கூடிய அமைப்பு. மாதத்தின் பிற்பகுதியில் வந்து உங்களுடைய செயல் உங்களுடைய சுகத்தை மேலும் மேம்படுத்தும்.
ஆரோக்கியம்லாம் வந்து நல்ல மேன்மையான ஆரோக்கியத்தை தரக்கூடிய அமைப்பு இருக்கும். அம்மா வழி உறவுகள், வாழ்க்கை துணை வழி உறவுகள், இவங்களால் கொஞ்சம் சங்கடங்களையும் கௌரவ குறைச்சலான ஒரு மனநிலையையும் பெறக்கூடிய அமைப்பு வந்து இந்த மாதம் வந்து இருக்கும். அப்போ உறவுகள்னு சொல்லக்கூடிய தாய் வழி உறவுகளோ, வாழ்க்கை துணை வழி உறவுகளோ, வாழ்க்கை துணையோ, குழந்தைகள், இவங்களால் வந்து எல்லாரும் வந்து கொஞ்சம் ஒரு சங்கடத்தை வந்து சந்திக்கக்கூடிய அமைப்பும், அவர்களுக்கான மருத்துவ செலவுகளோ, உங்களுக்கான மருத்துவ செலவினங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடியது. இதுவரை சேமிப்பாக இருந்த அனைத்தும் செலவு செய்யக்கூடிய காலங்கள், மேற்கொண்டு கடனாக வாங்கக்கூடிய கடன் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் ஒரு சில பேருக்கு ஏற்படும். எந்த நிலையில் இருந்தாலும் அனைத்தையும் உங்களுடைய பொறுமையாலும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தாலையும் கடந்து வரக்கூடிய மாதம் வந்து இந்த மாதம். மனசு வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும். நம்ம என்ன செய்கிறோம், என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற வந்து ரொம்ப தெளிவான ஒரு அணுகுமுறையில் வந்து இருக்கும். கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து இந்த மாதம் சமமான மாதம் அப்படின்னு சொல்ல முடியாது, மேன்மையான மாதம் அப்படின்னு சொல்ல முடியாது. எந்த நிலையில் இருந்தாலும் கன்னி ராசிக்காரங்க வந்து வேலை பளு வந்து அதிகமாக இருக்கும். நிதானமாக இருக்கும், வேலையும் அதே நேரத்தில் அதிகமாகவும் இருக்கும். வேலைன்னு சொல்லிட்டு வேலை எந்த ரூபத்தில், அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி தான். நாங்கள் வேலைக்கே போகலைங்கன்னா கூட உங்களுடைய அன்றாட வேலை வந்து கொஞ்சம் அதிகப்படியாக இருக்கக்கூடிய அமைப்பு தான் வந்து இது இந்த மாதம் வந்து குறிக்காட்டுது. அதில் வந்து சிறிது கோபதாபத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் தான் அது இருக்கும். எந்த நிலையில் இருந்தாலும் உங்களுடைய நிதான போக்கு வந்து இந்த பிப்ரவரி மாதத்தை வந்து கடந்து வரத்துக்கு உதவியாக இருக்கும். மேன்மை இல்லை என்றாலும் சங்கடங்களும் பெரியதாக இல்லாத மாதம் கன்னி ராசிக்காரங்களுக்கு. துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். துலாம் ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து மிக அற்புதமான மாதம். எல்லா விதத்துலையும் நண்பர்கள், வாழ்க்கை துணை, இவர்களுடைய அன்பில், அவர்களுடைய அரவணைப்பில், அவர்களுடைய பாதுகாப்பில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப அற்புதமாக மிகப்பெரிய சந்தோஷத்தை வந்து அனுபவிக்கக்கூடிய மாதம். உங்களுடைய சந்தோஷத்தின் வெளிப்பாடாக நீங்கள் பேசக்கூடிய பேச்சு எல்லாமே வந்து ரொம்ப அடுத்தவங்களை வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்தும். பிறருடைய மேன்மைகளை பறைசாற்றக்கூடிய மாதம். குழந்தைகளால் மேன்மை அடையக்கூடிய மாதம். உங்களுடைய சொந்த சுய சம்பார்த்தனை, அதனால் வரக்கூடிய அதிர்ஷ்டம், அந்த அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய மாதம். எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம். ஒரு வேலைக்கு போயிருக்கீங்க, ஏதாச்சும் ஒன்று செஞ்சுருக்கீங்க, உங்களுடைய சேமிப்புகளை ஒரு அடையாளப்படுத்தக்கூடிய அளவில் வந்து அந்த சேமிப்பு மாறக்கூடிய மாதம். அதுதான் சொல்லணும். சேமிப்புனா எப்படிங்க? ஒரு வீடு கட்டலாம், இடம் வாங்கலாம், நகை வாங்கலாம். உங்களுடைய சேமிப்பு, இது என்னுடைய காசில் நான் வாங்கினேன் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய சந்தோஷம் இல்லையா? அதற்கு வந்து உங்களுடைய வாழ்க்கை துணையோ, நண்பர்களோ, உங்களுடைய உறவுகள், குழந்தைகள், இவங்கெல்லாம் வந்து உறுதுணையாக இருப்பாங்க. அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து உங்களை வழி நடத்துவாங்க. இதை விட இது நல்லா பெஸ்ட்டாக இருக்கும், இது நல்லா இருக்கும், இது இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அவர்களுக்கான ஒரு விஷயத்தை வந்து அவர்களுக்கு வந்து அதை கொண்டாடுவாங்க. எடுக்கக்கூடிய காரியம் அனைத்தும், உங்களுடைய முயற்சி அனைத்தும் மிக பெரிய அளவில் வெற்றி பெறும். அந்த வெற்றி உங்களை வந்து அடுத்த ஒரு நிலைக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு அமைப்பாக இந்த மாதங்கள் வந்து இருக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதத்தில் வந்து உறவுகளோ, நண்பர்கள், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை பெருமையாக பார்க்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். அப்போ இந்த மாதத்தில் வந்து ஏதோ ஒரு நல்ல நிகழ்வுகள், சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் இதெல்லாம் வந்து இருக்கலாம். அந்த நிகழ்வில் கலந்துக்கலாம். அந்த நிகழ்வுக்கு நீங்கள் முக்கியமான ஒரு நபராக இருக்கலாம். அது உங்களுக்கே நடக்கலாம். இதே போலலாம் வந்து இந்த பிப்ரவரி மாதம் வந்து எடுத்துக்கலாம். அப்போ எல்லா இடத்துலையும் வந்து எல்லா வகையிலையும் வந்து மேன்மையான பலனை வந்து
இந்த பிப்ரவரி மாதம் வந்து துலாம் ராசிக்காரங்க உங்களுக்கு வந்து இருக்குது. அதே நேரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை வந்து நீங்கள் வந்து முழுசாக பாதுகாக்கணும். ஆரோக்கியம் குறைபாடு வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா அதிகப்படியாக மனதளவிலும் உடல் அளவிலும் அதிகமான உழைப்பை தரக்கூடிய நேரம் இது. அப்போ வந்து அந்த இடத்த வந்து சிறிது நாம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு உங்களுடைய ஓய்வை, உங்களுடைய ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்திக்கணும். இதுதான் இந்த மாதம். ஏன்னா ரொம்ப அதி அற்புதமான மாதமாக இந்த மாதத்தை வந்து சொல்லலாம். எதுலேயும் வந்து குறை கிடையாது. குறை இருந்தாலும் அந்த குறை அனைத்தும் நிறையாக தான் மாறும். குறை சொல்கிறதுக்கு ஏதாச்சும் நம்ம சொல்லணுங்கிறது சொன்னால் கூட அந்த குறையெல்லாம் கூட நம்ம வந்து ஒரு அந்த நேரம் கழித்து அடுத்த நேரத்தை பார்த்தோன்னா இது கரெக்டு தான், நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அது நன்மையாக நம்மளுக்கு தெரியும். அப்போ வந்து நிறையா வந்து இந்த காலகட்டத்தை வந்து நல்லபடியாக பயன்படுத்தணும். அப்படிங்கிறத தாண்டி நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தையும் மன ஆரோக்கியத்தையும் நாம் பாதுகாக்கணும், உறுதிப்படுத்திக்கணும். அதிகமாக வந்து வேலைப்பளு காரணமாக நம்மளுடைய ஓய்வை வந்து ஓய்வு உழைச்சி இல்லாமல் விளைச்சிடும் அப்படிங்கிறோம்னா அதுமாரி இல்லாமல் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறது சிறப்பு. இந்த மாதம் துலாம் ராசிக்காரங்களுக்கு மிக 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 மேன்மையான மாதமாக எடுத்துக்கலாம் எல்லா வகையிலும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். விருச்சகம், இந்த மாதம் நீங்கள் எடுக்கக்கூடிய தொழில், புதிய முயற்சி எல்லாமே வந்து வெற்றி பெறும். புதிய முயற்சிகள் வெற்றி தரும். சங்கடங்கள் இருந்தாலும், பிறர் உங்களை ஏளனமாக பார்த்தாலும், எந்த ரூபத்தில் இருந்தாலும், கடன் ஏற்பட்டாலும், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், பிறர் உங்களை ஏளனமாக பார்க்குறாங்க, கடன் வாங்க வேண்டிய சூழல் இருக்குது, கௌரவம் பாதிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு மனதில் சங்கடங்கள் இருந்தாலும், மனசுக்குள்ளார ஒரு பயம் இருந்தாலும், நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சியும் உங்களுக்கு நல்லபடியாக உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நிறைய பேர் வந்து வீடு வாங்கலாம் அல்லது வீடு கட்டிகிட்டு இருக்கலாம். அந்த வீடு கட்டும் முயற்சிகள்லாம் தொடர்ந்து தடைப்பட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் அதெல்லாம் வந்து நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதற்காக ஏதாவது உங்களுக்கு வந்து கடன் வேண்டும், கடன் வந்து ஏதாச்சும் நீங்கள் ஏற்பாடு பண்ணுறீங்க, கடன் கேட்டுக்கிறீங்கன்னா அந்த கடன்லாம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய செல்வாக்கு உயரும், உங்களுடைய முயற்சிகள் வெற்றி தரும். புதிய தொழில் ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா சிறிது தடை தாமதத்திற்கு பின்னால் அதுவும் வெற்றி பெறும், அதுவும் வெற்றியாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதத்தின் முற்பகுதியில் தான் அந்த நிலை. பிற்பகுதியில் வந்து நீங்கள் தொழில் முயற்சி ஏதாச்சும் செய்கிறீங்கன்னா அந்த தொழிலெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நல்லபடியாக வெற்றியை தேடித்தரக்கூடிய அளவில் வந்து அந்த வெற்றி முயற்சிகள்லாம் வெற்றி தரும். அனைத்திலும் பெரிசாக பிறர் பார்க்க அவங்க கொஞ்சம் பிரம்மாண்டமாக பார்க்கணும், நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க. உங்களுடைய அனைத்து விஷயத்தையும், உங்களுடைய கஷ்டங்களையும் உங்களுடைய மனசுக்குள்ளாரையே நீங்கள் வச்சுப்பீங்க. பெருசாக வந்து வெளியே கொண்டாட மாட்டீங்க. வெளியில் தெரியுது எல்லாமே இதே போல தான். இந்த காலகட்டத்தில் இந்த விஷயங்கள் அனைத்தும் உங்களை வெற்றியை கொடுத்து உங்களை ஒருபடி மேலே உயர்த்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். உங்களுடைய செயல்பாடுகளோ அனைத்தும் ரொம்ப வேகம் எடுக்கும். கொஞ்சம் மந்தமாக இருந்தவங்களாம் இனிமேல் வந்து கொஞ்சம் வேகமாக நீங்கள் செயல்படுவீங்க. உங்களுடைய வார்த்தைகள் அனைத்தும் பெருசாக இருக்கும். எதிர்பாராமல் உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து எதிர்பாராத விதத்தில் லாபமும் கிடைக்கும். இது அனைத்துமே உங்களுடைய பிப்ரவரி மாதத்தோட பலனாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வெற்றியை குவிக்கக்கூடிய மாதமாக எடுத்துக்கலாம். தனுசு ராசிக்காரங்களுக்கு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக தான் இந்த மாதம் வந்து இருக்குது. அப்பாவாலேயோ அப்பா வழி உறவுகளாலேயோ நல்ல மேன்மைகளையும் அவர்களால் ஒரு செல்வ வளங்களை பெறுவதற்கான வாய்ப்பும் ஒரு கௌரவம் அந்தஸ்தை பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்குது.
உங்களுக்கும் உங்களால் உங்களுக்கு உங்களுடைய செயல்பாடுகளால் உங்களுக்கான ஒரு தனி மரியாதை அந்தஸ்து கிடைக்கும். சுற்றத்தார்களிடம் சொந்த பந்தங்கள் இருக்காங்களே, சொந்த பந்தங்களால் நீங்கள் பெரிதாக மதிக்கப்படுவீர்கள், போற்றப்படுவீர்கள். உங்களை நினைத்து பெருமைப்படக்கூடிய அளவிலே உங்களுடைய செயல்பாடுகள் அமைந்திருக்கும். உங்களுக்கான அனைத்து வகை மேன்மைகளும் மேலும் மேலும் உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் மேலும் மேலும் உங்களுக்கு ஒரு கௌரவத்தை அந்தஸ்தை தரக்கூடிய அளவு தான் இந்த மாதம் இருக்கும். முயற்சிகள்லாம் ரொம்ப நிதானமாக இருக்கும். நிதானத்தை கடைப்பிடிப்பீங்க. ரொம்ப நிதானமாக நிறுத்தி யோசித்து நீண்ட நெடிய நாட்களுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய அல்லது பேர் சொல்லக்கூடிய அளவிலே உங்களுடைய முயற்சி இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டாக பார்க்கக்கூடிய அளவில் முயற்சிகள் இருக்கும். அம்மா வழி உறவுகள் அவர்களால் சிறிது சங்கடங்களோ அல்லது அவர்களுக்கு சிறிது சங்கடங்களோ ஏற்படக்கூடிய அமைப்பு இருந்தாலும், தொழில் வேலை இதை போன்ற அமைப்புகள் இதிலெல்லாம் சிறிது ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் அது அனைத்தும் உங்களுக்கு பெருசாக சங்கடத்தை கொடுக்காது, சஞ்சலத்தை கொடுக்காது. வேலை சார்ந்த விஷயத்தில் வேலை சார்ந்த விஷயத்தில் இருக்கிறீங்கன்னா அதிலெல்லாம் கொஞ்சம் உங்களுடைய ஈடுபாட்டை அதிகப்படுத்திக்கணும். ஈடுபாடு அதிகமாக இருக்கணும். வேலை செய்கிறீங்கன்னா வேலையெல்லாம் கவனம் அதிகமாக இருக்கணும். கவனக்குறைவு அப்படிங்கிறதுலாம் அந்த இடத்துல ஏற்பட்டுறக்கூடாது. அதிர்ஷ்டம் அதிகமான ஒரு மாதம் அப்படின்னா கூட அந்த அதிர்ஷ்டத்தை தக்க வச்சுக்கணும். அப்போ நிரந்தரமான ஒரு வேலையில் இருக்கிறோம், நிரந்தரமாக ஒரு தொழில் இருக்குது, அந்த தொழிலெல்லாம் பெரிதளவில் பாதிக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். தனுசு ராசிக்காரங்களுக்கு பிப்ரவரி மாதம் அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாகவே தான் இருக்குது. அனைத்து வகையிலும் உங்களுடைய செயல்பாடுகளும், உங்களுடைய மூதாதையர் செயல்பாடுகளும், உங்களுடைய குழந்தைகள் செயல்பாடுகள், உங்களுடைய சுற்றத்தார்கள் எல்லா செயல்பாடுகளும் அவர்களால் நீங்களோ உங்களால் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க சந்தோஷப்படக்கூடிய அளவிலே இருக்கும். அப்போ தொழில், வேலை, தாயார் சார்ந்த உறவுகள் இவங்களால் சிறிது சங்கடங்களை ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. அதை மட்டும் சரியாக நம்ம கையாண்டோம் அப்படின்னா இந்த மாதம் 100% அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாகவே தனுசு ராசிக்காரங்களுக்கு. மகர ராசிக்காரங்களுக்கு பிப்ரவரி மாதம் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பெருசாக நன்மைகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படின்னாலும் முழுமையாக அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் அதிகப்படியான சங்கடங்களை தரக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது. சிறிது கௌரவம் பாதிக்கும், உடல் சோர்வு, மனசோர்வு இதெல்லாம் ஏற்பட்டுடும். வாழ்க்கை துணை வகையிலையும் வாழ்க்கை துணை வகை உறவுகளால் சங்கடங்கள் ஏற்படும். ஒரு சில பேர் தனிமைப்படுத்தப்படுவீர்கள் அல்லது தனியாக குடும்பத்தை விட்டு தனியாக போகக்கூடிய அமைப்பு. சொந்த பந்தங்கள் நம்மளை மதிக்கலையோ அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு இருக்கும். அதிகப்படியாக மகர ராசிக்காரங்களுக்கு உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் அனைத்து வகையிலையும் சிறிது பாதிப்பை தரும். அந்த அளவில் தான் இருக்குது. சொல்லக்கூடிய பேச்சு, நீங்கள் பேசக்கூடிய பேச்செல்லாம் அடுத்தவங்களை காயப்படுத்தும். உங்களுடைய வார்த்தைகள் அனைத்தும் பிறரை காயப்படுத்துறது உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் காயப்படுத்துவீங்க. பிறருடைய உயர்வை பார்த்து நாம அதுமாரி உயரணும் அப்படிங்கிற ஒரு வேகத்தால் அல்லது அந்த எண்ணத்தால் உங்களுடைய வார்த்தை வெளிப்படும். அந்த உயர்வு அடைவதற்கான வழி என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயமா இந்த மாதம் இருக்கலாம். கஷ்டம் அப்படின்னு சொல்லணும்னா எல்லாம் 100% எப்போதும் கஷ்டம் வராது. ஒரு கஷ்டம் வருது அப்படின்னால தான், ஒரு சங்கடம் வருதுனால அந்த சங்கடம் ஏன் வந்தது, எதனால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கக்கூடிய பக்குவத்தை நமக்கு கிரகங்கள் கண்டிப்பாக கொடுக்கும். அந்த யோசிக்கக்கூடிய பக்குவம் வந்துடுச்சு அப்படின்னா நாம்
நம்முடைய உயர்வை நோக்கி போகிறோம் அப்படிங்கிறது தான். அப்போ அந்த உயர்வை நோக்கி போகிறோம் அப்படிங்கிறது வந்து இந்த மாதத்தின் பிற்பகுதியில் இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அப்போ உங்களுடைய உறவுகள், சொந்தங்கள் மிக வலிமையாக நீங்கள் எப்படி நடக்கணும், நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து அறிவுறுத்துவாங்க. அப்போ இதுவரையும் வாழ்க்கையில் பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இனி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு வழிகாட்டுதலை வந்து உங்களுக்கு தரக்கூடிய அமைப்பு இருக்கும். அந்த அமைப்பு, அந்த வழிகாட்டுதல் என்ன அப்படின்னா, சிறிது வந்து அவங்க அதிகாரத்தை கையில் எடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். அப்போ உங்கள் சொந்த பந்தங்கள் வந்து அந்த அதிகாரத்தை கையில் எடுப்பாங்க. நீ இதை செஞ்சு தான் தீரணும், என்ன நீ இதுமாதிரி செஞ்சுட்டுருக்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுடைய அதிகாரத்தை வந்து அவங்க அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடிய அமைப்பில் வந்து ஒரு சில பேருக்கு ஏற்படும். அதுதான் வந்து சங்கடம் அப்படின்னு சொல்கிறோம். என்னை வந்து இன்னொருத்தங்க அதிகாரம் பண்ணுறதை வந்து நான் எப்படி வந்து ஏற்றுக்கிறது, அது சங்கடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த இடம் வந்து உங்களுக்கு உங்கள் மனசு வந்து ஏற்றுக்காது. அதனால தான் அந்த வார்த்தைகள் வந்து உங்கள்கிட்ட இருந்து வந்து பிறரை வந்து காயப்படுத்தக்கூடிய வார்த்தையாக இருக்கும். ஆனால் அவங்க சொல்கிறது வந்து உங்களுடைய நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் வந்து புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில், இந்த மாதத்தில் வருவதற்கான வாய்ப்பு சிறிது குறைவு. பின்னால் வரக்கூடிய மாதங்களில் வந்து அந்த இடம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ முற்பகுதியில் வந்து அவர்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்களை உங்களுக்கு தரக்கூடிய அறிவுரைகள் உங்களுக்கு வந்து கசக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது அப்படிங்கிறது தான். அப்போ இந்த மகர ராசிக்காரங்க இந்த மாதத்தில் வந்து அப்போ வந்து என்ன செய்கிறது அப்படின்னா, நீங்கள் எதை செய்தாலும் சரிதான், அமைதியாக இருக்கிறதே வந்து நீங்கள் வந்து ஒரு மேன்மைக்கு போகிறதுக்கான ஒரு விஷயமாக வச்சுக்கலாம். அப்போ இந்த மாதம் வந்து பிறரால் வந்து சிறிது நம்முடைய கௌரவம் குறையிறது, பிறரால் அவமானப்படுத்தப்படுதல், வெறுப்பான பேச்சு, அடுத்தவங்க மேலே வந்து வெறுப்பாக இருக்கிறது, வெறுப்பான பேச்சு, பிறரை காயப்படுத்தக்கூடிய பேச்சு, ஒரு சில பேருக்கு வந்து அரசு வழியில் வந்து அபராதங்கள் விதிக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் வந்து மகர ராசிக்காரங்களுக்கு இருக்குது. அதனால் இந்த மாதம் வந்து மகர ராசிக்காரங்க வந்து நிதானமாக, ஒன்றுமே வேணாங்க, நீங்கள் பேசாமல் அமைதியாக இருந்துட்டால் கூட போதும். எதுக்குமே நீங்கள் பேசக்கூடாது, பதில் சொல்லாமல் நீங்கள் அமைதியாக இருந்துட்டீங்க அப்படின்னாலே இந்த மாதம் வந்து உங்களுக்கு வரக்கூடிய அனைத்து தீய பலன்லேருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. இதுதான் மகர ராசிக்காரருக்கான பலனாக வந்து சொல்லலாம். கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வந்து நீங்களே வந்து சிறிது மந்தத்தன்மையில் தான் செயல்படுவீங்க. குடும்பத்தில் என்ன நடக்குது, வருமானம் என்ன, வருமானம் எப்படி வந்தது, எப்படி செலவானதுன்னு தெரியாத எல்லாமே வந்து ரொம்ப வேகமாக நடக்கும், ரொம்ப பெருசாக நடக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் இருந்தாலும் ரொம்ப பெருசாக சந்தோஷம் இருக்கும், குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும் பெருசாக இருக்கும், காசு பணம் வந்தாலும் பெருசாக வரும், செலவானாலும் பெருசாக செலவாகும். ஏன் செலவாச்சு, எப்படி செலவாச்சுன்னு தெரியாது இந்த மாதம். இத்தனையும் இருந்தாலும் வாழ்க்கை துணை உறவுகளால், அவங்களுடைய சொந்த பந்தங்களால் செலவு செய்யக்கூடிய அமைப்பு, அந்த செலவு செய்கிறதால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இதுதான் தீரணும், அப்போ தான் நம்மளை மதிப்பாங்க, அதுதான் கௌரவம். அப்போ அதே போல் ஒரு கௌரவத்தை செலவு செஞ்சு பெறக்கூடிய கௌரவமாக இருக்கும். இளைய சகோதர சகோதரிகள் வழியிலையும், குழந்தைகள் வழியிலையும், வியாபாரத்தாலும் நல்ல மேன்மை கிடைக்கும். அப்போ எல்லாத்துலேயும் வந்து ஏதாச்சும் ஒன்று இருக்கணும்ல. எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து சங்கடங்கள் வருது அப்படின்னாலும் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு வந்து உங்கள் கூட பிறந்தவங்க, உங்களுடைய குழந்தைகள், வியாபாரம் பண்ணிங்கன்னா வியாபாரம், வேலை செய்கிறீங்கன்னா வேலை, இதன் மூலியமாக ஒரு அதிகப்படியான வருமானம் வரும். அப்போ அந்த வருமானம் வந்தால் தானே வந்து இதெல்லாம் செலவு செய்ய முடியும். அப்போ வந்து அந்த வருவாய்கள் இவர்கள் மூலியமாக வருவதற்கான வாய்ப்பும், முன்னோர்கள் வழி வந்த சொத்துக்கள் அதன் மூலியமாக ஒரு மேன்மை, ஒரு ஆதாயமும் வரக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம் நடக்கிறது, திடீர்னு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் ஒரு சில பேருக்கு கும்பராசிக்காரங்களுக்கு வந்து இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். நல்ல பலன் தான். அதில் வந்து 50% நல்ல பலன், 50% இப்படியா, இல்லை வந்து 40, அதெல்லாம் வந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புகளை பொறுத்து இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து முழுசாக வந்து நல்ல பலன் நடக்கும், ஒரு சில பேருக்கு வந்து முழுசாக வந்து இந்த
நன்மையான பலன்கள் வந்து கண்ணுக்கே தெரியாமல் போயிடும், நம்மளால் உணர முடியாமல் போயிடுவோம். அதே போல் இருக்கும். அதெல்லாம் வந்து உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகளை பொறுத்து இருக்கும். இருப்பினும் கும்பராசிக்கருக்கு வந்து 50-50ன்னு தான் சொல்லணும். நல்ல மேன்மையும் இருக்குது, அதே நேரத்தில் செலவுகளும் அதிகமாக இருக்குது. கும்பராசிக்காரங்களுக்கு வந்து உங்களுடைய செயல்பாடுகள் மந்தமாக இருக்கும். அதே நேரத்தில் உங்களுடைய சுய கட்டுப்பாடு கண்டிப்பாக அவசியமாக இருக்கும். சுய கட்டுப்பாட்டுடன் இருக்கணும் கும்பராசிக்காரங்க. ஏன் அப்படின்னா, அதிகப்படியாக நன்மையோ அதிகப்படியாக தீமையோ அந்த விஷயத்தை வந்து உங்களால் வந்து வெளிப்படுத்த முடியாது. அதை வந்து நீங்கள் வந்து வேறு மாதிரி வந்து உங்களுக்குள்ளாரையே நீங்கள் வச்சுப்பீங்க. அதை நீங்கள் உங்களுக்குள்ளாரையே வச்சுருக்கக்குள்ளே வந்து உங்களுடைய செயல்பாடுகள் வந்து வேறு மாதிரி அமைக்கும். அப்போ வந்து ஒரு சீர்கேடான ஒரு விஷயமாகவோ ஒரு ஒழுக்கக்கேடோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதால முடிந்தவரை உங்களுடைய செயல்பாடுகளை சேர்த்து வைக்க பார்க்கணும். இதுதான் கும்பராசிக்காரங்களுக்கான பிப்ரவரி மாதத்துக்கான பலன். மீனராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மீனராசிக்காரங்களுக்கு அரசு சார்ந்த வகையில் நீங்கள் வேலை செய்கிறீங்க, வேலை சார்ந்த வகையெல்லாம் வந்து மிகப்பெரிய அபிவிதமான லாபத்தை வந்து தரக்கூடிய அமைப்பு இருக்குது. எதிர்பாராத அதிர்ஷ்டம் இதே போல் விஷயங்கள் இருக்கும். நீண்ட நாளாக வந்து உங்களுடைய ஆசை, நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம்லாம் வந்து நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். அவர்களுடைய நிலையை பொறுத்து அந்த லாபம் வந்து அமையும். ஆசைகள் நிறைவேறக்கூடிய மாதம்தான் இந்த மாதம். சுய தொழில் செய்கிறீங்க, அது எல்லாமே வந்து ரொம்ப அபிரிதமான மேன்மையை லாபத்தை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. அந்த முயற்சி திடீர்னு வந்து நடக்கக்கூடியதாக இருக்கும். முயற்சிகள்லாம் வந்து திடீர்னு வந்து ஏற்படும். சுப விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா பேருக்கு வந்து மீனராசிக்காரங்களுக்கு இருக்குது. உங்களுடைய வருமானம் அனைத்தும் உங்களுடைய குடும்பத்தினுடைய மேன்மைக்கு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து பாடுபடும், அதற்காக பயன்படும். உங்களுடைய ஆரோக்கிய குறைபாடுன்னு சொல்லிட்டு சொன்னோம்னா, காலில் வந்து வலி ஏற்படுறதோ அல்லது கால் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து ஏதாவது வரத்துக்கான வாய்ப்பு வந்து இந்த மாதத்தில் வந்து இருக்கும். குழந்தைகள் வழியில் வந்து சிறிது சங்கடங்கள்னால் என்ன, இதே போல் வந்து ஒரு ஜலதோஷம் இதை போன்ற ஒரு சிறு உடல் உபாதைகள் அவங்களுக்கு வந்தால் கூட அதெல்லாம் வந்து உடனுக்குடன் அதெல்லாம் சரியாயிடும். பெருசாக வந்து அவங்களை வந்து பாதிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் எதுவும் இருக்காது. உங்களுடைய மனம், சிந்தனை, எண்ணம், உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே வந்து வயதுக்கு மீறிய அல்லது வேறு ஒரு பரிமாணத்தில் வந்து அதை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. வயசானவங்க இருந்தால் திடீர்னு வந்து இந்த காலகட்டத்தில் வந்து டை போடுவீங்க. இது வரைக்கும் லுங்கி கட்டிட்டு இருந்தவங்களாம் வேஷ்டி கட்ட ஆரம்பிப்பீங்க, பேண்ட்டு போடுவீங்க. இதேமாதிரி மாறுபட்ட ஒரு செயல் இந்த காலகட்டத்தில் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையா பேருக்கு இருக்கும். அப்போ அந்த நிறைய பேருக்கு இருக்கும் அப்படின்னா வந்து நான் முதல்ல சொன்னேன், ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான அமைப்பு இருக்குதா அப்படின்னா இருக்குது. அப்போ சுப நிகழ்ச்சிகள் வந்து எப்போதும் ஆடம்பரமாக தானே இருக்கும். அதேமாரி ஆடம்பரமான செயல்பாடுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் வந்து மீனராசிக்காரங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு இருக்குது. மீனராசிக்காரங்கள் வந்து இந்த காலம் அதிர்ஷ்டம் நிறைந்த காலமாக தான் இதை வந்து பார்க்கணும். மீனராசிக்காரங்களுக்கும் வந்து ரொம்ப அற்புதமான காலமாக இருக்குது. உங்களை வந்து நீங்கள் ரொம்ப பெருசாக வந்து வெளிப்படுத்திக்கக்கூடிய காலம். இது வரைக்கும் வந்து மீனராசிக்காரங்க இவங்கெல்லாம் ஒரு ஆளா, இவங்கெல்லாம் ஒரு ஆள்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கௌரவ குறைச்சலாக நினைத்தவர்கள், பேசியவர்கள்லாம் கூட வந்து உங்களை வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் மதிக்கக்கூடிய மாதமாக, உங்களை பார்த்து மரியாதை செலுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். மீனராசிக்கு அற்புதங்கள் நிறைந்த மாதமாக தான் இந்த பிப்ரவரி மாதம் இருக்கும். 12 ராசிக்காரங்களுக்கும் இந்த ஒரு பதிவில் வந்து பிப்ரவரி மாதத்தோட ராசி பலனை வந்து பதிவு பண்ணிருக்கிறேன். இந்த சொல்லக்கூடிய பலன்கள் அனைத்தும் உங்களுக்கே நடக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களால் உங்களுடைய குழந்தைக்கு நடக்கலாம், உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு நடக்கலாம், உங்கள் அப்பாவுக்கு நடக்கலாம், உங்கள் குடும்பத்தாருக்கு நடக்கலாம். இதே போல் அதாவது வயதை பொறுத்து, வயது வித்தியாசப்படுத்தும். அந்த வயதை பொறுத்து தான் இது நடக்கும். ஓரளவுக்கு வந்து முழுமையாக செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. மேம்போக்கான ஒரு பலன் தான், பலாப்பலன், பொது பலன் தானே, அவ்வளோதான்.
சகலரும் சகல சௌபாக்கியங்களுடன் வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க.